ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாட்களாகவும் வழிபாட்டுக்குரிய நாட்களாகவும் சொல்லப்படுதுங்க. தட்சிணாயன காலத்தினுடைய தொடக்கமாக வரக்கூடிய ஆடி மாதத்தில் முதல் நாளில் தொடங்கி கடைசி நாள் வரைக்குமே எல்லா நாட்களும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாட்களாகும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளானது இருக்குதுங்க. இந்த மாதத்தில் அம்பிகை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும். பக்திக்குரிய மாதமாக இந்த ஆடி மாதமானது சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் முதல் நாளில் அம்பிகையை நம்முடைய வீட்டுக்கு அழைத்து ஆடி மாதம் முழுவதும் நம்முடைய வீட்டிலேயே இருந்து அருள் செய்வதற்கு ஆடி முதல் நாளில் நம்ம எப்படி அம்பிகையை வழிபட வேணும், எந்த நேரத்தில் அம்பிகையை வீட்டிற்கு அழைக்க வேணும், ஆடி முதல் நாளில் அம்மனை வரவேற்கக்கூடிய முறை என்ன, ஆடி முதல் நாளில் என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா, திருமணம் வர நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டிருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த அம்மனுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்மீக ரீதியாக ஆடி மாதங்கிறது தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய தொடக்க மாதமாகும். அதாவது இது தேவர்களுடைய இரவு பொழுது தொடங்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. அம்மன் வழிபாட்டிற்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் ஆடி முதல் நாள் பிறப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. 2026 ஜூலை 17 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆடி முதல் நாளானது பிறக்க இருக்குதுங்க. இந்த நாளில் அம்பிகை வழிபாடு செய்வதும் குல தெய்வ வழிபாடு செய்வதும் சிறப்பானதாகும். ஆடி முதல் நாளில் அம்மனை நம்ம வீட்டுக்கு வரவேற்கக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆடி முதல் நாள் அன்னைக்கு அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம சுத்தமாக குளித்து விட்டு சுத்தமான ஆடையை அணிந்து விட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படத்துக்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு நம்ம பொட்டு வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு அழகிய பூக்களால் நம்ம அலங்காரம் செய்ய வேணும். அதற்கு பிறகு முதல்ல நம்முடைய குல தெய்வத்தை நம்முடைய மனதில் நினைத்து கொண்டு நம்மளுடைய குல தெய்வத்தை வழிபட வேணுங்க. அம்பிகையினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து எங்களுடைய வேண்டுதல்களானது விரைவில் நிறைவேறுவதற்கு அருள் செய்ய வேணும் அப்படின்னு குல தெய்வத்திடம் மனதார நம்ம வேண்டிக் கொள்ள வேணுங்க. அதுக்கு பிறகு ஒரு கலச சொம்பை எடுத்து அதில் தண்ணீர் நிரப்பி வைக்க வேணுங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வேப்பிலை இலைகளை போட்டு வைக்க வேணும். அதற்கு பிறகு அந்த சொம்புக்கு பூக்களால் நம்ம அலங்காரம் செய்ய வேணுங்க. கும்பமாக கலசத்தை நம்ம தயார் செய்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடியவங்க அந்த முறையில் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. அதற்கு பிறகு வீட்டில் விளக்கேற்றி வைத்து அம்பிகைக்கு பிரியமான வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம் போன்றவற்றை படைத்து வழிபட வேணும். நெய்வேத்தியமாக உங்களால் முடிஞ்சிச்சுன்னா சக்கரை பொங்கல் செய்து வழிபடலாங்க. இல்லைன்னா பாயாசம், இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பு வகையில் படைத்து கூட நீங்கள் வழிபடலாம். அதற்கு பின்னாடி உங்களுக்கு தெரிந்த ஏதாவது அம்பிகையுடைய மந்திரத்தை ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி வழிபட வேணும். எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அபிராமி அந்தாதியை படிக்கலாங்க. இல்லைன்னா ஒலிக்க விட்டு கூட கேட்கலாங்க. ஆடி மாதம் முழுவதும் எங்கள் வீட்டில் நீங்கள் எழுந்தருளி நாங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான பூஜையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும், அருள் செய்ய வேணும். நாங்கள் தெரியாமல் ஏதாவது சின்ன தவறு செஞ்சாலும் அதை நீங்கள் மன்னித்து அருள் செய்ய வேணும் அப்படின்னு மனதார நம்ம வேண்டிக் கொள்ள வேணுங்க. ஆடி முதல் நாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆடி முதல் நாள் அன்னைக்கு அம்பிகையை நம்ம வீட்டுக்கு அழைத்து வழிபட்ட பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று நம்ம வழிபட வேணுங்க. முடிஞ்சிச்சுன்னா அம்மனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு நம்ம பால் வாங்கி கொடுக்கலாங்க. பகல் பொழுதில் இலை போட்டு படைக்கக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடியவங்க அதன்படி நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. யாராவது சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பது சிறப்பு சிறப்பானதாகும். அதே போல் ஆடி மாத பிறப்பு நாளில் உங்கள் வீட்டில் மஞ்சள், உப்பு போன்ற மங்கள பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. இதனால் வீட்டில் மங்களங்களானது பெருகுங்க.
அதற்கு பிறகு நீங்கள் தினமும் சமையலுக்கு இந்த பொருட்களை பயன்படுத்தி கொள்ளலாங்க. இந்த ஆண்டு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஆடி முதல் நாளிலேயே பிறக்குதுங்க. அதாவது ஆடி மாதம் பிறக்கக்கூடிய அதே நாளில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த நாளில் அம்பிகையை நம்முடைய வீட்டுக்கு அழைத்து விளக்கு பூஜை செய்து வழிபடுவது சிறப்பானதாகுங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை அப்படின்னா கோவில்களில் தான் செய்வாங்க. ஆனால் அதை நம்முடைய வீடுகளில் எளிமையான முறையில் செஞ்சோம்னா அம்பிகையுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒன்றாக சேர்ந்தால் தனியாகவோ விளக்கு பூஜை செய்து நம்ம வழிபடலாம். விளக்கு பூஜை குத்து விளக்கை பயன்படுத்தி செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குத்து விளக்கில் முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியரும் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. அதாவது குத்து விளக்கினுடைய மேல் பாகத்தில் எண்ணெய் ஊற்றி திரிப்போடும் பகுதியில் சிவபெருமானும், நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய தண்டு பகுதியில் மகாவிஷ்ணுவும், அடியில் இருக்கக்கூடிய பகுதியில் பிரம்ம தேவரும் தேவியரும் வாசம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் குத்து விளக்கை நம்ம பயன்படுத்தி விளக்கு பூஜை செஞ்சோம்னா முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியருடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நாளில் மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கு பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. நம்ம வீட்டு பூஜை அறையிலையோ இல்லைன்னா ஹால்லையோ கூட வைத்து இந்த பூஜையை நம்ம செய்யலாங்க. இதற்கு ஒரு மணப்பலகையில் கோலம் போட வேணும். அதற்கு மேலே வாழை இலையை விரித்து வைக்க வேணும். அதற்கு மேலே குத்து விளக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு பச்சரிசி இல்லைன்னா நெல் பரப்பி வைக்க வேணுங்க. அதன் மீது குத்து விளக்கை நம்ம வைக்க வேணும். அதற்கு பிறகு அந்த குத்து விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு பொட்டு வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு பூச்சுற்றி நம்ம அலங்காரம் செய்ய வேணும். முதல்ல மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைக்க வேணுங்க. அதற்கு குங்குமம் அருகம்புல் வைத்து நம்ம வழிபட வேணும். விநாயகருக்கு முடிஞ்சால் நைவேத்தியம் படைத்து கூட நம்ம வழிபடலாங்க. நம்ம செய்யக்கூடிய இந்த விளக்கு பூஜையினுடைய பலனானது முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு பிறகு குல தெய்வத்தையும் நவகிரகங்களையும் நம்ம வழிபட வேணுங்க. அதற்கு பிறகு தான் குத்து விளக்கை நம்ம ஏற்ற வேணும். குத்து விளக்கை ஏற்றும் போது அதற்குரிய மந்திரத்தை சொல்லி நம்ம ஏற்ற வேணுங்க. ரொம்பவே சிறப்பானதாக்கும். குத்து விளக்குக்கு குங்குமம், அட்சதை, அரிசி, பூ போன்றவற்றை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்ய வேணும். அதற்கு குத்து விளக்குக்கு முன்னாடி ஒரு வெற்றிலையை வைத்து அதில் அர்ச்சனை செய்யக்கூடிய குங்குமங்களை வைக்க வேணுங்க. குங்குமம் எடுக்கும்போது எப்பொழுதுமே ரிஷப முத்திரையில், அதாவது மோதிர விரல், நடுவிரல் மற்றும் கட்டை விரல் போன்றவற்றை சேர்த்து வைத்து மற்ற 2 விரல்களையும் நேராக இருக்கும்படி வைத்துக்கொண்டு குங்குமத்தை எடுத்து முதல்ல விளக்கினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய பார்வதி தேவிக்கும், அதற்கு பிறகு நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவிக்கும், கடைசியாக அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய சரஸ்வதிக்கும் காட்டிவிட்டு அதற்கு பிறகு தான் குங்குமத்தை வெற்றிலையில் வைக்க வேணுங்க. விளக்கு பூஜை செய்வதற்காக ஒவ்வொரு போற்றி மந்திரங்களையும் சொல்ல வேணும். இந்த முறையில் குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை செய்து வழிபட வேணுங்க. குங்குமத்தால் அர்ச்சனை செய்த பிறகு அட்சதை பூக்களை கொண்டு இதே போல் அர்ச்சனை செய்யலாங்க. முடியாதவங்க ஏதாவது ஒரு அர்ச்சனையை மட்டும் நம்ம செய்யலாங்க. அம்பிகைக்கு உரிய ரவிக்கை துணி, வளையல், மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை படைத்து ஏதாவது இனிப்பு வகையில் பழங்களை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது சிறப்பானதாகும். அதற்கு பிறகு கற்பூர ஆரத்தி, தீப தூப ஆராதனை காட்டி வழிபட வேணுங்க. அம்பிகைக்கு அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து வைத்து தினமும் அதை நெற்றியில் வைத்துட்டு வருவதனால அம்பிகையுடைய அருளானது எப்பொழுதுமே பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி முதல் நாள் வழிபட முடியாதவங்க கூட ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்படி வழிபட்டு அம்பிகையை வீட்டுக்கு அழைத்து வழிபடலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.